ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த உருளைக்கிழங்குல ஒரு ஃபோர்க்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது குச்சி கொண்டு இந்த மாதிரி நல்லா நம்ம அதை குத்தி விட்டுக்கலாம். அப்போது தான் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் செஞ்சு வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். கூடையே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கிரேவி மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த தண்ணி எல்லாமே வற்றிரும். இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூடையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி அந்த மசாலா ஃபுல்லாமே அந்த உருளைக்கிழங்குல கோட்டாயிருச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.